ஹலோ கைஸ், வெல்கம் டு TN45 vlogs. இன்னைக்கு ஒரு புதுமையான கான்செப்ட் பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஸ்வல் டைட்டில் பார்த்துருப்பீங்க, பிரியாணியை பற்றி என்னடா பேச போகிற அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரியாணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ நிறைய கான்வர்சேஷன்ஸு, ரொம்ப கான்ட்ரவர்சி நிறைய போயிட்டுருக்குது. பிரியாணி வந்து ஒரு ஓவர் ஹைப்டு ஃபுட்டாக பார்க்குறாங்க ஒரு சில பேர். அண்ட் பிரியாணியை வந்து பிரியாணி தான் உலகம் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் பார்க்குறாங்க. விஜய் டிவி நீ அண்ணால நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் அதை பற்றி பேசி பார்த்துருப்பீங்க. ஸோ பிரியாணினா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாமே ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணியோட ஆரிஜினை பற்றி பார்க்கலாம். ஆரிஜின் பார்த்தீங்கன்னா பெர்ஷியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. பிரியாணி வந்து பெர்ஷியன் மக்கள் வந்து வார் பீரியடில், அதாவது போர் சமயத்தில் வந்து பிரியாணியை வந்து இன்வென்ட் பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அது எப்படி இன்வென்ட் ஆச்சு, அது எப்படி டிரைவ் ஆச்சு அப்படின்றத நம்ம லைனாக பார்க்கலாம். அண்ட் இந்த ஹிஸ்ட்ரியில் எனக்கு ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ அதையுமே பார்க்கலாம். அது உங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஷியாவில் வார் போகிறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிடுவாங்க. அந்த சாப்பிட்றது எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயத்தை அவங்களால கொண்டு போக முடியாது. அண்ட் நிறைய வெரைட்டிஸ் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு காமன் ஃபுட்டு, ஒரே ஒரு ஈஸியான ஒரு ஃபுட்டை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக வந்து ஒரு ஃபுட்டு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த பிரியாணின்ற ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வார் சமயத்தில் வந்து, இந்த போர் சமயத்தில் வந்து போர் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வேட்டையாடுறதுக்கு அங்கே இருக்கிற ஏரியாஸில் ஒரு டெசர்ட் ரீஜன் அது. ஸோ அங்கே வந்து ஹண்டிங்காக போகிறாங்க. அப்படி போகிறப்ப என்னென்ன கிடைக்குதோ, மானாக இருக்கட்டும், இல்லை உடும்பு, ஸோ இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி அனிமல்ஸ் என்ன கிடைக்குதோ, இப்போ தான் நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு கேட்டகரி பண்ணி வச்சுருக்கோம். அப்போ வந்து என்ன கிடைக்குதோ அதை வந்து வேட்டையாடிட்டு வருவாங்க. அண்ட் இவங்ககிட்ட என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் இருக்கும், மசாலா இருக்கும். இதை தவிர அவங்கள்ட்ட வேறு எதுவுமே இருக்காது. அண்ட் இதை எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு விஷயம் சமைச்சு சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஃப்ளஷ்லேருந்து ப்ரோட்டீன் கிடைச்சிருது, ரைஸ்லேருந்து கார்பு, இந்த மாதிரி எல்லாத்துலேருந்தும் எங்கள்கிட்ட இருக்கிறதுல நாங்கள் சரிசமமாக பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு வந்து போர் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் வந்து கிடைக்கிது அப்படின்ற ஒரு கான்செப்டில் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் கீழ் லேயர் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளஷை வந்து எவ்வளோ முடியுமோ அவங்களால வெட்டி, அதாவது பர்ஃபெக்டாக வெட்டி கழுவி அதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ வெட்டி அங்கே எப்படி கிடைக்குதோ, கத்தி இருந்துச்சுன்னா கத்தி, ஸோ இதை வச்சு அதை ஃப்ளஷை வந்து வெட்டி அந்த கீழே ஒரு லேயர் மாதிரி போட்டுருவாங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த மசாலாஸ், அவங்க வெறும் மசாலாஸும் ரைஸ் மட்டும் தான் கொண்டு போவாங்க, வேறு எதுவுமே கொண்டு போய், ஏன்னா வாருக்கு போகிறப்ப இதெல்லாமும் நிறைய சுமந்துட்டு போக முடியாது, இல்லை வெரைட்டியாக கொண்டு போக முடியாது. ஸோ அப்படின்றப்ப இவங்க வந்து அந்த மாதிரி விஷயத்தில் மசாலாஸ் வந்து கொண்டு போகிறாங்க. அவங்களோட என்னென்ன மசாலா இருக்கோ எல்லா மசாலாவையும் அதில் போட்டு அந்த ஃப்ளஷை வந்து நல்லா பெரட்டி வைக்கிறாங்க. அண்ட் அதுக்கு மேலே ரைஸ் வந்து தனியாக அவங்க வந்து குக் பண்ணி வச்சிடுறாங்க. ரைஸை வந்து கம்ப்ளீட்டாக தனியாக குக் பண்ணி வச்சிடுறாங்க. அதை வந்து அப்படியே அது மேலே போட்டு அண்ட் அந்த வெசலை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி போட்டு லாக் பண்ணுற மாதிரி ஆனது கொண்டு வராங்க. அங்கே தான் இந்த தம் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து உருவாகுது. இப்போ இங்கே தம் பிரியாணின்னு கேட்குறோம்ல, இது அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க வந்து நல்லா ப்ரெஷரைஸ்டாக க்ளோஸ் பண்ணுறதை தான் தம் பிரியாணி அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது நம்ம இப்போ நாளடைவில் இங்கே நமக்கு தம் பிரியாணி அப்படின்ற கான்செப்டாக வந்துருச்சு. ஸோ திரும்பி அங்கேயே போகலாம். என்னென்னா, இப்படி டம் பண்ணி குழி தோண்டி அந்த பாத்திரத்தை வச்சுட்டு சைடில் வந்து, இப்போ நம்ம இங்கே எப்படி பண்ணுவோம்னா, விறகு அடுப்பு வச்சு மேலே பாத்திரம் வைப்போம். அங்கே அப்படி கிடையாது. குழி தோண்டி அந்த பாத்திரத்தை வச்சுட்டு சைடில் வந்து கொளுத்தி விட்டு அந்த ஹீட்டில் அதை வந்து குக் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் எனக்கு இதில் என்ன தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம இப்போ பட்டை, கிராம்பு, இந்த லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக கிடையாது. ஸோ அந்த டைமில் அந்த காடுகள்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃப்ளஷோட பச்சை வாடை, இந்த ஒரு மாதிரி அருவருப்பான வாடெல்லாம் போகிறதுக்காக அவங்க வந்து அந்த டைமில் அங்கே கிடைக்கிற குட்டி குட்டி அந்த வாசனம் தர, ஒரு ஸ்மெல் தர ஒரு குட்டி குட்டி பிளான்ட்டு, குட்டி குட்டி சின்ன சின்ன ஹர்ப்ஸ் இதெல்லாம் வந்து தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நாளடைவில் பட்டை, கிராம்புன்னு பிரியாணியில் போடுறதுக்காக மாறினது கூட. ஸோ நம்ம இப்போ பண்ணுற பிரியாணி கான்செப்டை யோசிச்சிங்கன்னா, இந்த கதை வந்து அப்படியே நல்லா ஒரு சில விஷயம் பாயிண்டாக ரிலேட் ஆகும். ஸோ இப்படி தான் பண்ணி அந்த ஃப்ளஷோட அந்த ஒரு ரா ஸ்மெல்லை வந்து போக்கியிருக்காங்க. ஸோ இப்படி போக்குனப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்து கிடச்சிருக்குது. அண்ட் எல்லாமே ஒரே ஒரு ஃபுட்டில் கிடச்சிருக்குது. ஸோ அப்படியே பிரியாணியை ஒரு ப்ராப்பரான இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு கிடச்சதெல்லாம் வச்சு ஒரு மசாலா ரைஸ் மாதிரி போட்டு சாப்பிட்ருக்குறாங்க ஒரு ஃப்ளஷோட.
ஸோ இது வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த வார் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரியாணின்ற கான்செப்டை இந்த சைட், அதாவது ஊர் பக்கம் அரச குடும்பங்கள்லாம் இருக்கும்ல, அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி இப்போ அரசர்களுக்கான ஒரு ஃபுட்டாக அதை கொண்டு வராங்க. ஸோ கிங்டம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேலஸ் இந்த மாதிரி இதில் சாப்பிட்றதுக்கான ஃபுட்டாக பிரியாணியை அங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப இந்தியாவுக்குள்ள முகல் அப்படின்ற ஒரு அந்த டெஸ்டினி வந்து உள்ள வருது. அந்த முகலாயர் அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா அரச குடும்பங்களுக்கு ஒரு ஃபுட்டாக தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணியை இந்தியாவுக்கு ப்ராப்பராக அறிமுகப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்தாஸ். ஸோ மும்தாஸை நம்ம வந்து தாஜ்மஹால்ன்ற ஒரு ஹிஸ்ட்ரியில தான் கேட்டிருப்போம். பிரியாணியையும் அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜஹான் வந்து ஒரு போருக்கு போறாரு. அந்த டைமில் பர்ஷியாவிலேருந்து ஒரு இஸ்லாமிக் பீப்புளுக்காக இருந்த ஒரு ஃபுட்டு வந்து இங்கே வரப்ப ஷாஜஹான் வந்து ஒரு வாருக்கு போறாரு. அந்த டைமில் மும்தாஸையும் வந்து கூட்டிகிட்டு போறாரு. ஸோ அப்போ மும்தாஸ் வந்து இந்த ரெசிபியை வந்து அவங்களுக்கு தெரியும்ல, அரச குடும்பம் எல்லாருக்குமே தெரியுன்ற பட்சத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எப்படி இன்னும் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்றப்ப அவங்க அதை கொஞ்சம் குக்கிங் மெத்தடெல்லாம் மாற்றி பிரியாணி அப்படின்ற ஒரு மேட்டராக கொண்டு வராங்க. ஸோ அப்படி கொண்டு வரப்ப எல்லாருக்குமே பிடிச்சி போகுது. அப்படியே நாளடைவில் ஹைதராபாத்தில் நிசாம் அப்படின்ற அரசருக்கு இந்த கான்செப்டை சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஹைதராபாத்துக்கு ரீச் ஆனோடனே அவர் என்ன ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நம்ம பிரியாணியில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போடுறோம்ல, ஸோ அந்த ஹைதராபாத்துக்கு வர வரைக்கும் அந்த வெங்காயம் தக்காளிலாம் ஒன்றுமே கிடையாது. அதில் போடுறது ஃப்ளெஷ்ஷு, மசாலா, ரைஸ், இது தவிர ஒன்றுமே கிடையாது. அந்த வாசனம் இதுக்காக இது போடுறாங்க, மற்றபடி ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இவர் தான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு அடாப்ட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிரியாணி ரெசிபியாக இவர் வந்து கொண்டு வராரு. ஸோ ஹைதராபாத் பிரியாணின்றது அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து அவங்க லேயராக பண்ண ஆரம்பிச்சு, ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும் ஹைதராபாத் பிரியாணி அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே இருக்கிறப்ப பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஒரு சில பேர் வந்து ஹைதராபாத்துக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிஷ்ஷை கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரியாணியில் நெய் வந்து அதிகமாக ஊற்றி ரொம்ப வாசமாக கொண்டு போய் கொடுக்குறாரு. ஸோ அப்படி கொடுக்குறப்ப அவங்களுக்கும் இது பிடிச்சி போயிடுது. அண்ட் அப்படியே இந்த ஃபுட் வந்து பெரிய பெரிய ஆட்கள் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபுட்டாக அமைஞ்சிட்டே இருந்தது. அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், நமக்கு ஒரு சுதந்திரம் அப்படின்னு ஒன்று கிடைச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கே அரச குடும்பத்தில் இந்த ரெசிபியை சமைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து பொதுமக்களுக்கும் இது சமைக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வந்து, அப்படி ஒரு ஆஸ்பெக்ட் உள்ள வந்து அவங்க பொதுமக்களுக்கு சமைச்சு தராங்க. ஸோ பொதுமக்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸாக ஒவ்வொரு ஜோனில், அதாவது பெரிய பெரிய அரச குடும்பத்தில் சமைச்சிட்டு இருந்தவங்க இப்படி வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதையும் பொதுமக்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு அங்கே ஒரு பாத்வே வந்து உண்டாகுது. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒருத்தவங்க வந்து, ஸோ இது ஃப்ளெஷ்ஷாக இருக்குல்ல, அப்போ வந்து அந்த பிராமணர்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க, ஓப்பனாக சொல்லணும்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது சாப்பிட முடியாது இல்லை, இது சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் சாப்பிட முடியாதுன்றப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளெஷ்ஷுக்கு பதிலாக காய்கறிகள், கேரட்டு இதெல்லாமே அவங்க போட்டு அந்த வெஜ் பிரியாணி அப்படின்றது ஒன்று அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அது அப்படியே இங்கே இந்த சைட் கேரளா சைடு வரப்ப அவங்களோட டேஸ்ட்டுக்கு மாற்றினதுக்கு தான் அது தலசேரி பிரியாணின்னு மாறினது. ஸோ இப்படி ஒவ்வொரு இடமா மாறி ஸோ பிரியாணின்றத ஒரு மசாலா ரைஸ்ன்னு ராவாக இருந்த ஒரு விஷயம் வந்து பிரியாணி அப்படின்ற ஒரு ஃபுட்டாக வந்து மாறிச்சு. அண்ட் பிரியாணியை வந்து மேக்ஸிமம் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் பீப்புள்ஸ்க்கான ஒரு ஃபுட், அவங்களோட ஃபெஸ்டிவல் டைமில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபுட்டாக இருந்துச்சு. மற்ற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம் ஃபெஸ்டிவல் வருதுல, ரம்ஜான், இதிலலாம் வந்து பிரியாணியை வந்து ஒரு ஃபீஸ்ட்டாக நினச்சி சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் நாளடைவில் வந்து கல்யாணம், இந்த காது குத்து, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் விழாக்களில் போற ஆரம்பிச்சு இப்போ எல்லா கம்யூனிட்டியுமே பிரியாணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. அண்ட் எல்லாருமே அந்த ஒவ்வொரு ரைஸ் வந்து அவங்க ஏரியாவில் விளையிற ரைஸில் ட்ரை பண்ணி தான் இப்போ அந்த ஜீரக சம்பா ரைஸ், ஆர்காட் பிரியாணி, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரியாணியாக வந்து ரொம்ப பெருசாக வந்து வெளியே தெரிய வந்தது. அண்ட் ஆப்வியஸாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரியாணி அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஹைப்டு ஃபுட்டாக எப்போ மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த லாக்டவுன் தாங்க. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த வேலை இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள வரப்ப ஹோட்டல் அப்படின்ற ஒரு சைடுக்கு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பிரியாணி கடையாக தான் இருக்கும். ஸோ நம்ம இன்ஜினியர்ஸை சொல்லுவாங்கல்ல, ஊருக்கு ஒரு இன்ஜினியர் இருந்தார், அப்புறம் தெருவுக்கு ஒரு இன்ஜினியர் இருந்தார், அப்புறம் வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர், அது மாதிரி இப்போ எல்லா வீட்டு பக்கத்துலையுமே ஒரு பிரியாணி கடையாவது இருக்கும். ஸோ இதோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு மசாலா ரைஸாக இருந்ததை இப்போ ஒரு ஓவர் ஹைப்டு ஒரு என்ஜாய் பண்ணுற, ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபுட்டாக வந்து நம்ம மாற்றி வச்சுருக்கோம். ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபுட்டுக்குமே ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ நான் என்னோட ரிசர்ச்சை இந்த ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் அதை அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்குமே ஏதாவது ஒரு ஃபுட்டை ரொம்ப கொண்டாடப்படுற ஒரு ஃபுட், இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபுட்டோட ஹிஸ்ட்ரிஸ் வேணும்னா அந்த ஃபுட்டோட நேமை மட்டும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் லைனாக அந்த வீடியோஸும் நம்ம போட பார்க்கலாம். ஏன்னா ஃபுட்டுன்றது வந்து
சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அப்படின்றத இப்போ நான் ரீசெண்டாக எதில் உணர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ்ன்ற ஒரு ஆப் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன் இல்லையா. ஸோ அந்த ஆப்லேருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன், நானுமே நிறைய லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எஸ், என்னால் முடிஞ்ச அண்ட் இது மாதிரியான விஷயத்த இன்னும் தெளிவாக உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். அண்ட் எஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் விஜய் ரோஷன். பாய்.